ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்படியே எதை பார்த்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24th ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர் பேப்ளேட் வருதுன்னு. அதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் புதுசாக போகிறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். ஸ்கேல் இருக்க ஆயுதமே கொஞ்சம் போடணும். எடுத்துடலாம். வெயிட் பண்ணுறேங்க, ரொம்ப நாளாச்சு. எஸ் கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா நம்மளுக்கு என்ன பேப்ளேட் வந்திருக்குன்னு? யப்பா யப்பா பாப்பா, ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர் பேப்ளேட் நம்மளுக்கு வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு அமேசிங் ஸ்ட்ரிங் லான்ச்சரும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாமா? டேப் போட்டுருக்காங்க. ஓ, டேப் போட்டிருக்காங்க சைடில். ஓப்பன் பண்ண முடியலை, கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்குமே. திறந்துடுறா அப்பா அப்பா அப்பா. 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சுங்க நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர். ஆனால் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நான் பார்த்ததுல 2 டிரைவர் வரும். ஒன்று இந்த மாதிரி ஒரு அன்பிரிடிக்டபிள் டிரைவர், இல்லைனா ரீபூட் டிரைவர், அல்டிமேட் ரீபூட் டிரைவர் வரும். எனக்கு எதுவுமே வரல, என்ன டிரைவர்னே தெரிலங்க. ஓகே, டிஸ்க் பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி வரலங்க எதுவுமே. இத்தனைக்கும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்கங்க. இதோ பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிடாதீங்க. கெஞ்சி கேட்குறேன். ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டிட்டு தராங்க. இதுக்கு ஒரு ஃப்ரேம் வரும், அதுவும் வரல. இது ஒரு டிப்பும் வரல. ஃபேக் கைஸ். நான் நினச்சி பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கேவலமாக தந்துருக்கானுங்க, பார்த்தாலே காண்டிடுது. ஆனால் பரவாயில்ல, விடுங்க. இதை பாருங்க, இது ஃபுல்லாக ஃபேக்கு. இந்த கேப்லாம் வரவே கூடாது, வேறு வழியே இல்லை. சரி, ஓகே வாங்க இப்போது நம்மளோட ஸ்ட்ரிங் லான்ச்சர் அன்பாக்சிங் பண்ணலாம். நான் ஆக்சுவலி இந்த பேப்ளேட் வாங்கினது காரணமே ஸ்ட்ரிங் லான்ச்சர் தாங்க. ஸ்ட்ரிங் லான்ச்சர் நம்மக்கிட்ட இல்லைன்னு தான், எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட லான்ச்சர் நமக்கு தேவைப்படுன்றதுனால தான் நான் வந்து வாங்கினதை. எனக்கு எப்படி ஓப்பன் பண்ண கூட தெரில. எப்படியா? ஓ ஆமாங்க, எப்படிங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர் பேப்ளேட் வித் டீப் லான்ச்சர் வந்துச்சுன்னு வைங்களேன், அதை மட்டும் வாங்கிடாதீங்க. ஓ செம ரெட் கலரில் மாஸாக இருக்குங்க. ஆனால் நான் ஆர்டர் போட்ட ஸ்ட்ரிங் லான்ச்சர் என்னென்னா, அதான் அந்த லூயினாருக்கு ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ வரும்ல, அதான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு வந்தது இது. எல்லாமே எக்குத்தப்பாக இருக்குது. சரி, ஓகே, இது இப்படி போடுவோம். எப்பா போடவே முடியல. பெரிய மாடு
நான் தயவு செஞ்சுங்க இதை வாங்கிடாதீங்க. ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்கானுங்க அவனுங்களே. ஓகே 3 2 1 ஸ்டாமினா டைப்பா அட்டாக் டைப்பா என்ன டைப்புன்னே தெரிலங்க. நல்லா சுற்றுறான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பரவாயில்ல, நம்மளோட டெட் ஹேடிஸ் ஃப்ரேம் எடுத்து இதுக்கு போட்டால் நல்லா இருக்குமா இல்லையா? அதுவும் நம்ம ஒரு நாள் போடுவோம். ஓ செம ஸ்மூத்தாக இருக்குங்க. எடுத்துடுங்க. இது வந்து நம்மளோட ரிப்கோட் லான்ச்சர். இதை வச்சு விட்டு பார்ப்போம். ஆமாம்ல, இது பின்னால் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் வர பண்ணலாம்ல. ஓப்பன் பண்ணியாச்சு. சிப்பு எடுக்க முடியலையே, என்ன கதை இதுன்னே புரியலையே. இது எப்படிங்க எடுப்பாங்க? இப்படியா எப்படி எடுப்பாங்கன்னே தெரில. ஐயோ, இது எப்படி எடுப்பாங்கன்னே தெரியல கைஸ். நான் வந்து இப்போதாங்க நான் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸாக பேப்ளேடை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி எடுக்கிறது? எடுத்து அப்படியே அப்படி உள்ள தள்ளணுமா இல்லை இப்படி தள்ளணுமா? இல்லை இப்படி ரைட்டில் தள்ளிட்டு லெஃப்ட்டு, இல்லை எப்படி தள்ளணும்? சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு தான் தெரிலையே. இதே நம்ம பார்த்து ஒரு நாள் வீடியோ போடுவோம். ஓகே, நல்லா டைட்டாக இருக்குது, நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ரிப்கோடில் விட்டு பார்ப்போம். இப்போ அப்படியே ரிப்கோட்லாம் ரிப்கோட் எனக்கு தெரிஞ்சு செம குவாலிட்டின்னு நினைக்கிறேங்க. செம ஷைனாக இருக்குது. நான் இந்த அளவுக்குலாம் நான் பார்த்தது இல்லை லான்ச்சரு. ஓகே ரெடி. ஓ நல்லா சுற்றுறாங்க, செம்மையாக சுற்றுறான். அப்புறம் இது வந்து ஒரு 0 டிஸ்க். இது பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இதான் எப்படி ஓப்பன் பண்ணுவானுங்கன்னே தெரில. ஓகே, நம்ம இப்போது ஸ்ட்ரிங் லான்ச்சர் விட்டு பார்ப்போம். நல்லா சுற்றுறாங்க. ஆனால் அது எனக்கு பிடிச்சதுன்னா, உனக்கு பண்ணதுலேயே எனக்கு பிடிச்சதுன்னா இந்த பக்கம் ரப்பருங்க, இந்த பக்கம் ரப்பர், இந்த பர்பிள் சைடு ரப்பர். நல்ல ஸ்பின் சீல் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டீப் லான்ச்சரை பார்க்கலாம். டீப் லான்ச்சர் பக்கா ஷைனிங்காக இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நானும் ஆல்ரெடி டீப் லான்ச்சர் வச்சுருந்தவன் தான், போயிடுச்சு அது. இதுதான் மெக்கானிசம் உள்ளே இருக்குது. பாட்டே சும்மா செம்ம ஷைனியாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம லெஃப்டில் நம்ம போட்டிருக்கோம். இனிமேல் நம்ம லூனா இருக்கலாம், கஷ்டமே இருக்காது. டிவி பில்பிள்ஸ் கஷ்டமே இருக்காது, ஜாலியாக உள்ளாங்க டிவி பில்பிள்ஸை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் புதுசாக பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய் பாய். பாய்.